வணக்கம் மக்களே, நான் உங்கள் வினோத். இன்னைக்கு கொடைக்கானலுடைய கிளைமேட் பற்றியும் நேற்றுக்குள்ள லாஸ்ட் வீக்குள்ள அப்டேட்ஸ் பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா செம்ம வெயில் பட்டையை கிளப்புது. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்குமே ஃபுல் வெயில் தான். நல்லா இருக்குது கிளைமேட்டு. வெதர் இன்னைக்கு நாங்கள் ஜர்க்கினே தொடலை, அந்தளவுக்கு நல்ல ஒரு வெயிலாக இருக்குது. அதே மாதிரி நேத்திக்கு முந்தா நாள் வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளுமே மழை கிடையாது கொடைக்கானலில். ரொம்ப வெதர் சூப்பராக இருந்தது. வந்திருந்தவங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு மழையே இல்லை. வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடி வரைக்கும் தான் மழை சாரல் தூறல் அடிச்சுக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் சுத்தமாக மழை கிடையாது. நல்லா இருக்குது, வெதர் சூப்பராக இருக்குது. மறுபடியும் வாரமும் நல்லா இருக்குன்ட்டு தான் அப்டேட்டில் காட்டுது. ஆனால் அது கிளைமேட் எப்படி இருக்குன்ட்டு டெய்லி நம்ம சேனலில் தான் அப்டேட் பண்ணுறேன். அதில் நான் ரெகுலராக அப்டேட் பண்ணிடுறேன். அப்புறம் 27, 28 வீக்கெண்டு செம பீக்காக போச்சு. எல்லாமே நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ரூம்ஸுமே ஃபுல்லு, ஹெவி க்ரௌடு. கூடுமான மட்டும் கஸ்டமர்ஸ் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுக்கு, திருப்தி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணோம். சுடுதண்ணி கீசராக இருக்கட்டும், மற்ற எல்லா விஷயங்களையும் அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யறதுக்கு ட்ரை பண்ணோம். 100% கஸ்டமர் சாட்டிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்ல முடியாது, சாட்டிஸ் பண்ணவும் முடியாது. ஸோ முயற்சி பண்ணோம். இன்னும் கஸ்டமர்ஸ் ஃபீட்பேக்லாம் நாங்கள் கேட்குறோம். நிறைய பேர் அதை எழுதுறதில்ல. குறைகளை மெயினாக எழுதுங்க. நம்மளுடைய என்ட்ரி புக்லேயே கஸ்டமருடைய ஃபீட்பேக்லாம் கேட்போம். நிறைய பேர் சொல்கிறதில்ல. நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்களே எழுதிக்கிங்கன்ட்டு போயிடறாங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் மனசில் பட்ட குறைகளை சொன்னால் தான் அடுத்தடுத்து வேறு யாருக்கும் அந்த ஒரு டிஸப்பாயின்மெண்ட் வராதபடிக்கு நாங்களால் தடுக்க முடியும். ஓகே, அதே மாதிரி அடுத்து 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் ஹெவி க்ரௌட் இருக்குது. மோஸ்ட்லி ரூம்ஸ் புக்கிங் ஆயிடுச்சு. அட்வான்ஸ்லாம் பே பண்ணிட்டுருக்காங்க. Booking.com கூட இந்த மாதிரி வெப்சைட்லேயும் நிறைய புக்கிங் வந்துட்டுருக்கு. அதுலேயும் அட்வான்ஸ் பே பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் ரூமை பிளாக் பண்ணுறோம். மற்றபடி அட்வான்ஸ் பே பண்ணாமல் சும்மா ஃப்ரீயாக புக் பண்ணுறவங்களுக்கு ரூம் கன்ஃபார்ம் பண்ணுறதில்ல. ஏன்னா அவங்க வந்தால் வருவாங்க, வர வழியிலே ஏதாவது ரூம் பிடிச்சிருந்தா போயிடுவாங்க. அட்வான்ஸ் பே பண்ணால் மட்டும்தான் நம்மள்ட்ட வருவாங்க. ஸோ அதனால் அட்வான்ஸ் வாங்காமல் யாருக்கும் நாங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணுறதில்ல. அவங்கள நம்பி எடுத்து வைக்க முடியாது, எங்களுக்கு தான் லாஸ் ஆயிரும். ஸோ அதனால் அட்வான்ஸ் பே பண்ணால் மட்டும் தான் கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ மோஸ்ட்லி புக்கிங் ஆயிடுச்சு. 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வர்றீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த கப்புள்ஸ்க்குலாம் 30% கப்புள்ஸுக்கு மட்டும் 30% டிஸ்கவுண்ட் கொடுத்தோம். அது வரக்கூடிய திங்கள் டு வியாழன், அடுத்த வாரம், இந்த வாரம் கிடையாது, அடுத்த 5ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அந்த ஆஃபர் செல்லுபடியாகும். அதனால் அந்த டைமிங்கில் வரக்கூடிய கப்புள்ஸ் அந்த ஆஃபரை பயன்படுத்திக்கலாம். ஃபேமிலிக்கும் கொடுக்குறோம், பசங்களுக்கும் கொடுக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இப்போதைக்கு உள்ள அப்டேட்ஸு. வரக்கூடிய 1ஆம் தேதியிலேருந்து கவர்மெண்ட் ஹாலிடே, ஓணம் வருது. ப்ளஸ் ஓணம்ன்றேன் ஹாலிடேஸ், பூஜா ஹாலிடேஸ், ப்ளஸ் ஸ்கூல் ஹாலிடே, இந்த மாதிரிலாம் இந்த வரக்கூடிய வாரத்தில் வருது இல்லையா? ஸோ அதனால் பயங்கர க்ரௌடாக இருக்கும். சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, விஜயதசமி, அது எல்லாம் ஒரே கண்டினியூவாக வருது. ஸோ பயங்கர பீக்காக இருக்கும். அந்த வீக்கில் வர்றவங்களுக்கு மட்டும் ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். க்ரௌடு இருக்கும், டிராஃபிக் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் எதிர்கொள்கிறதுக்கு தயாராவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வினோத்தின் ஒரு ப்ரோக்ராமில் மீட் பண்ணுறேன். பாய், டாடா.